வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கள விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு குறித்தும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு குறித்தும் முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. 1991ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு வரை தமிழக அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் அரங்கநாயகன். இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் தன்னுடைய பெயரில் தன் மனைவி கலை மகன்கள் சந்தான பாண்டியன், அதியமான் ஆகியோர் பெயரில் வருமானத்துக்கு அதிகமாக 15 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு கடந்த 2006ஆம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கை சென்னை கலெக்டர் அலுவலக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு ஊழல் வழக்குகளை விசாரிக்க இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிபதி கோமதி நாயகன் தீர்ப்பு. அதே சமயம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அமைச்சருடைய மனைவி மற்றும் மகன்களை விடுதலை செய்து தீர்ப்பு. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றமே இவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.